நம்ம வாய் விட்டு நம்மளோட ஆசையை சொல்லும்போது அதை கேட்டு உடனே யாராவது நடத்தி வச்சா எப்படி இருக்கும்? அதுதான் நடத்தி வச்சார் என்னோட ஈசன். அது என்னன்னு சொல்கிறேன். நான் டிவியில் நந்தனார் மூவி பார்த்துட்ருந்தேன். அப்போ என் வீட்டுக்கார்கிட்ட நான் சொல்கிறேன், இந்த மாதிரி பாருங்கள், நந்தி நகர்ந்து ஈசனை காட்சி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே இருந்துட்டு நம்மளால் இந்த கோவிலுக்கு போக முடியலையே, பக்கத்துலேயே இருந்துட்டு பார்க்க முடியலையே அப்படி இருந்துச்சு. ஆனால் ஒரு 2-3 நாளில் எனக்கு ஒரு கால் வந்துச்சு, நந்தி நகர்ந்த கோவில் இருக்குல்ல, அந்த கோவிலில் தான் ப்ரோக்ராம் அப்படின்னு. அந்த ப்ரோக்ராமுக்கு நாங்கள் ஒரு 10 நாளில் போயிட்டு நந்தியையும் ஈசனையும் பார்த்துட்டோம். நந்தியை பார்த்ததுமே எனக்கு தோணுச்சு, உண்மையாகவே இந்த நந்திக்கு உயிர் இருக்குது அப்படின்னு நான் உணர்ந்தேன். அந்த கோவிலில் ஒன்று மட்டும் என் மனசுக்கு சங்கடமாக இருந்துச்சு. என்னென்னா, கோவில் கோபுரத்துக்கு வெளியில் ஒரு மூலையில் தனியாக நந்தனார் சன்னதி இருந்துச்சு. அப்போ என்ன தோணுச்சுன்னா, நந்தியே நகர்ந்து வழி விட்டாலும் மனுஷங்களாக பிறந்து சொற்ப காலம் வாழ்கிற நம்ம விட மாட்டோம்ல. எவ்வளோ வன்மம் நமக்கு! சாதி, மதம், ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் இன்னமும் எடுத்து வச்சுக்கிட்டு தலையில் ஏற்றிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு தான்.